யோ அபிஷேக் சர்மா என்னையாச்சு உனக்கு? முன்னாடியெல்லாம் அந்த அடி அடிப்பேன் நான் எல்லா மேட்சும் தலைய அபிஷேக் சர்மா அடிப்பான் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிருந்தேன். ஆனா இந்த T20 உலக கோப்பையில தொடர்ந்து 3 மேட்ச்ல முட்டையா பண்ணிக்கிறாப்புல. இந்தியா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஆனாங்க. ஷானிக்கு சொன்னோம் அபிஷேக் சர்மா வந்தாங்க. எடுத்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அதே மாதிரி 0 அவுட் ஆயிட்டாப்புல. அவர் ஆன லாஸ்ட் 7 மேட்ச்ல 5 மேட்ச் முட்டை அவுட்டு. இவன் என்ன சொல்றதுன்னு தெரியல. சனி சாம்சன் அதிகமாட்டா சொல்லியிருந்தோம். அவராது 20 அந்த மாதிரி அடிச்சுட்டு போனாரு. இவர் தொடர்ந்து 3 மேட்ச்ல முட்டையா போயிறாரு. சூனியா வச்சிட்டான்னு நினைக்கிறேன். அபிஷேக் சர்மா அடிங்க அடுத்த மேட்ச் நீங்க அச்சாதான் அடுத்த ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா கூடுறமா இருக்கு குரூப்ல. குரூப்ல ஏன்னா ஜிம்பாபே இருக்கு, வெஸ்ட் இண்டீஸ் இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு. அதனால அபிஷேக் சர்மா வாமுக்குவாங்க. அதுக்கப்புறம் இசான் கிஷன் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணது சூப்பரா. ஒரு 7 பாலுக்கு பையன் டச்சாரு. ஒரு 6 2 4 அடிச்சு போயிட்டாப்புல. திலக் வர்மா இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அடிக்கிறாங்க. அவர் கொஞ்சம் பால சாப்பிட்றாப்புல. ஏன்னா இன்னும் கொஞ்சம் இருக்கிற பால்ல அடிச்சாருனா நேற்று அவர் 50 ரன் இருப்பாரு. 27 பாலுக்கு ஒரு 31 ரன், ஒரு 6 3 4. அதுக்கப்புறம் சுரேஷ் மாதம் 28 பாலுக்கு 34, ஒரு 6 2 4. இதுல முக்கியமான காரணமே ஆறுச்சாமி தாங்க. ஐயோ வேற அளவுங்க 10 பால் 5 ரன் தாங்க இருந்தான். அடுத்த 15 பாலுக்கு அச்சு மேஞ்சி விட்டாங்க. வேற லெவல் பேட்டிங். அதுவும் போலிங் போட்டோம் 2 விக்கெட் அப்பல தலைவன் தூபே இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே அடிக்க விட்டாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா 31 பாலுக்கு 66, 6 6 4 4. ஸ்ட்ரைக் ரேட்டு 212. ஹர்திக் பாண்டியா அவர் பங்குக்கு 21 பாலுக்கு 30 ரன் அச்சாக்குல 3 6. கூட ஒரு 170 ரன் வரும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா தூபே அடிச்சு அடியில 193 வந்துச்சு. 6 விக்கெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த நெதர்லாந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டப்பு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விக்கெட் உள்ள ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் டப்புனக்கே வந்துச்சு. அதில் அச்சவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 24, 30, 33, 23, 26, 25 அந்த மாதிரி தான் எல்லாருமே அடிச்சாங்க. ஆனா கொஞ்சம் தப்பு கொடுத்தாங்க. 126 ரன்னுக்கு 7 விக்கெட், 17 ரன் வித்தியாசத்துல இந்தியா வின் பண்ணுச்சு. வருண் சக்கரவர்த்தி வந்தாலே எல்லாரும் அவன் தேடுறானுங்க. ஏன்னா T20 போலர் நம்பர் 1 போலர் வர 3 ஓவர் போட்டு 3 விக்கெட். அதுக்கப்புறம் தாங்க சிவம் துபே ஒரு 2 விக்கெட். அப்புறம் ஹர்திக் பாண்டியா 1, பும்ரா 1ன்ற மாதிரி ஒன்னே வந்தாங்க. அபிஷேக் சர்மா அத்த மேட்ச் கொஞ்சம் அடிங்க. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா கூட மோதிரம், அதனால அடிங்க. இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் முடிஞ்சோடனே வரேன். போற போக்குல லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.